ஹே ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பொண்ணுங்க சைக்காலஜி. ஸோ நம்ம சேனலோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ எங்க போற? பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்க போறேன். தனனா அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 10 ரூல்ஸ். நீங்கள் லவ் பண்ணுறவராக இருக்கட்டும், லவ் பண்ண போகிறவராக இருக்கட்டும், இந்த டாப் 10 ரூல்ஸை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் லவ் பிரேக்கப் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ரொம்ப டேஞ்சரான இந்த டாப் 10 ரூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரூல் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டேஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் தலையிடவே கூடாது. இப்போ அவங்களுக்கு ஒரு புடவை பிடிச்சிருக்கு, உங்கள்ட்ட வந்து காமிக்கிறாங்க, நீ என்ன சொல்லணும்? பிடிச்சிருக்குமா புடவை அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன அடி கலர், என்ன அடி டேஸ்ட்டு அப்படிலாம் சொன்னீங்கன்னா, அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரூல் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட அந்த பொண்ணோட வயசை கேட்டுடலாம், ஃபோன் நம்பர் கூட கேட்டுடலாம், என்ன வேலை பார்க்குறாங்க கூட கேட்டுடலாம். ஆனால் அந்த பொண்ணுங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி மட்டும் நீங்கள் கேட்டவே கூடாது. அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னடி இவன் பொண்ணு பண்ணி தெரியாமல் போல இருக்குது, எங்கூட நம்ம லவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி நீங்கள் அந்த பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்டிங்கன்னா அப்புறம் சண்டை ஒன்றும் பண்ண முடியாது. ரூல் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லவ் பண்ணுற பொண்ணோட பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு பார்க்கில். அப்போ மூணாவதாக ஒரு பொண்ணு அங்கே போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செத்திங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் லவ்வை பற்றி நினச்சி கூட பார்த்துடக்கூடாது. அந்தளவுக்கு உங்களுக்கு தர்மடி விழுகும். பட்டார். பொண்ணு மூஞ்சியே சரியில்லை. மூஞ்சியா அது? நீ மூஞ்சியா பார்த்து ரூல் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே ஆன்லைனில் இருப்பீங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் மட்டும் போயிடாதீங்க. அந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் ஒரு வாரத்துக்கு உங்களை வச்சு வறுத்தெடுத்துடுவாங்க. ஸோ ரிப்ளை பண்ண மறக்காதீங்க. இன்ஸ்டன்ட் ரிப்ளை பண்ணுற பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரூல் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கம்மியாக பேச முடியுமோ அவ்வளோ பேசுங்க. அந்த பொண்ணுங்களை நிறையா பேச விடுங்க. காரணம் என்னென்னா, பொண்ணுங்க வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறானே நல்ல பையன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக லவ் பண்ணுவாங்க. ரூல் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிவ் அப். அவங்க எவ்வளோ தான் தப்பு இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஜான்சனா மாதிரி நெவர் கிவ் அப் அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஜோலி முடிஞ்சு அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கள ரொம்ப அவங்கள ட்ரூத்ஃபுல்லாக லவ் பண்ணுவாங்க. அவங்க கூட கடைசி வரைக்கும் ட்ரூவான லவ்வை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை. ரூல் நம்பர் 7 அக்கார்டிங் டு த ரூல் நம்பர் 7 என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஹர் செல்ஃப். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயம்னா ஓடி போய் செய்யுங்க. அப்போ தான் சரி நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறானே, நமக்கு கூட எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுவாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுவாங்க. உங்களை கடைசி வரைக்கும் கண்ணுங்கருத்துமா வச்சு பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரூல் நம்பர் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி ட்ரூத்ஃபுல். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, நமக்கு ஒரு பொண்ணு வரணும், அந்த பொண்ணு யாரையுமே லவ் பண்ணிக்கவே கூடாது, ஒரு சுத்தமான பொண்ணு வரணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தான் அந்த பொண்ணு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொண்ணுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொண்ணு உங்களுக்கு உண்மையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனைவியாக அவங்க அமைவாங்க. ஸோ பி ட்ரூத்ஃபுல் ஆல்வேஸ். ரூல் நம்பர் 8 ரொம்ப முக்கியம். பி ஸ்ட்ரிக்ட். ரூல் நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் அலோ அதர்ஸ் ப்ராப்ளம். நீங்கள் 2 பேர் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க பர்சனலாக. அட் தி சேம் டைமில் நீங்கள் 3ஆம் மனுஷனை பற்றி பேசுகிறாங்க. காரணம்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே மனஸ்தாபம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அந்த நேரத்தில் 3ஆம் மனுஷனோட பிரச்சனையை வச்சு உள்ளே இழுக்காதீங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 2 பேருக்குள்ள பிரச்சனைகளை மட்டும் வச்சு பேசுங்க. ரூல் நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ண போகிறீங்க, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு மாதிரி நீங்கள் காட்சி அளிக்கும் போது ரொம்ப ஒரு ஜாலியான டைப்பாக, ரொம்ப ஒரு ஓப்பன் டைப்பாக, ரொம்ப ஒரு கேஷுவலாக, ரொம்ப சீன் போடாமல், ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான பையனாக அவங்களுக்கு நீங்கள் காட்சி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு லவ்வரோட, ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டோட, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு நீங்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த 10 ரூல்ஸை வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.